Good morning, children. நேற்று நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் பார்த்தோம். இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அதனோட குறைகள் என்ன இருக்குது அப்படின்னா அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி. தன்னாட்சி மற்றும் நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்றளவில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டானமி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தியரி. அட்வான்டேஜஸில் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து ஒன்லி ப்ராக்டிக்கலாக அது இல்லை, தியரியாக மட்டும் ஏற்றளவில் மட்டும்தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். In practice, there is a lot of interference in the working of a public corporation by ministers, government officers and other politicians. ஆனால் ப்ராக்டிக்கலில் பார்க்குறப்ப நடைமுறையில் வந்து எப்படி இருக்குன்னா அந்தந்த துறையை சேர்ந்த அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் அரசியல்வாதிகளோட அவங்களோட தலையீடு வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மிஸ்யூஸ் ஆஃப் மொனாபோலிஸ்டிக் பவர், சர்வாதீன அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது. பப்ளிக் கார்பரேஷன்ஸ் ஆஃபன் என்ஜாய் மொனாபொலி இன் தேர் ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன். பொதுக்கழகங்கள் வந்து அதன் செயல்பாடுகளை சர்வாதீன அதிகாரம் பெற்றது. As such, on the one hand, they are indifferent to consumer needs and problems, and on the other hand, often do not hesitate to exploit consumers. ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப நுகர்வோரின் தேவைகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க எந்தவித முயற்சியும் எடுக்கிறதில்ல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நுகர்வோர்கிட்ட சுரண்ட எந்தவித தயக்கமும் காட்டுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதில்ல, ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட பணத்தை சுரண்டுறதுக்கும் தயக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது இதில் ஒரு குறைபாடு. தென் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், இதில் வந்து நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் எ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் வெரி ரிஜிட். பொதுக்கழகத்தினோட உருவாக்கும் அரசியல் சட்டப்பிரிவுகள் வந்து நெகிழ்வுத்தன்மையற்றவை. இட் கேனாட் பி சேஞ்சடு, எந்த விகிதத்திலையும் வந்து மாறக்கூடியது அல்ல. வித்தவுட் அமெண்டிங் த ஸ்டாச்சு ஆஃப் இட்ஸ் ஃபார்மேஷன், இது எந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதோ அந்த தேவையான சட்ட விதிகள் வந்து அதை உருவாக்க தேவையான அந்த சட்ட விதிகள் அவசியம், அதை மாற்றுறதுங்கிறது முடியாது. ஹென்ஸ் பப்ளிக் கார்பரேஷன் குட் நாட் பி ஃப்ளெக்சிபிள் இன் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ். ஸோ பொதுகழகத்தின் செயல்பாடுகள் வந்து நெகிழ்வுத்தன்மையற்றவை அப்படின்னு சொல்கிறோம். தென் லோ மேனேஜரியல் எஃபிஷியன்சி, குறைவான மேலாண்மை திறமை. குவைட் ஆஃபன் civil servants who do not possess management knowledge and skills are appointed by the government on the board of directors of a public corporation. As such, managerial efficiency of public corporation is not as much as found in private business enterprises. இதில் பொதுக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து குறைவான மேலாண்மை திறமை. பொதுக்கழகத்தின் அலுவலர்கள் வந்து பெரிய அளவில் மேலாண்மை அறிவு பெற்றவர்களாகவோ திறமைசாலிகளாகவோ அல்லது அதன் மேலாண்மை இயக்குநர்கள் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா தனியார் நிறுவனங்களை பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் மேலாண்மை திறமைக்கும் பொதுக்கழகத்தின் அலுவலர்கள் வந்து ஈடானவர்களாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப சீனியாரிட்டி வைஸ் கூட பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். இல்லை அடுத்தடுத்து அவங்க வந்து வேறு வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வர்றதுனால அவங்களுக்கு அந்த திறமை வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். தென் ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட், சிறப்பு சட்டம் இயற்றுவதில் சிக்கல். A public corporation cannot be formed without passing a special act. ஒரு சிறப்பு சட்டம் இயற்றாமல் பொதுக்கழகம் உருவாக்க முடியாது. ஒரு பொதுக்கழகம் அப்படின்னாவே அதுக்கு தனியான ஸ்பெஷல் ஆக்ட் வந்து அதுக்கு இருக்கணும். அப்போ விச் இஸ் டைம் கன்சூமிங் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஒரு சட்டம் இயற்றுறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அதனை உருவாக்கக்கூடிய சட்ட முறைகளும் வந்து சிக்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ் அது. ஹென்ஸ் த ஸ்கோப் ஃபார் சிட்டிங் அப் பப்ளிக் கார்பரேஷன் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். அதனால் பொதுக்கழகம் உருவாக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து உடனே அப்படியே அடுத்தடுத்து சீக்கிரம் அப்படிங்கிறது செயல்பட முடியாது. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், எப்போதாவது நிகழக்கூடிய ஒன்று. பொதுக்கழகம் அப்படிங்கிறது எப்போதாவது நிகழக்கூடியது. கிளாஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் வந்து முரண்பாடுகள், டைவர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, முரண்பாடுகள். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன் கன்ஃப்ளிக்ட்ஸ் மே அரைஸ் அமாங் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இதில் வந்து பொதுக்கழகத்தின் இயக்குநரவை உறுப்பினர்களின் பல்வேறு குழுக்களிடையே பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது. இதில் வந்து கிளாஸஸ் டெல் அப்பான் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கார்பரேஷன் அண்ட் மே ஹேம்பர் இட்ஸ் growth.
என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுக்கழகங்களின் செயல்திறன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா குழுக்கள் கிட்ட அவங்க இருக்கக்கூடிய அந்த மேலாண்மை செய்யக்கூடிய இயக்குனரவையில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து ஒற்றுமையா இருந்து மேலாண்மை செஞ்சாதான் அது அந்த ஒரு எந்த நிறுவனமா இருந்தாலும் அதனோட செயல்திறன் வந்து அதிக அளவுல இருக்கும். ஆனா இங்க என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அவங்கவங்க தனித்தனியா குழுவா அவங்களோட கருத்துக்கள் முரண்பாடு பட்டவையா இருக்கிறதுனால இந்த பொதுக்கழகத்தை வந்து அவங்க அந்த செயல்திறன் பெரிதும் பாதிக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இதில் பாருங்க, இதில் வந்து பப்ளிக் கார்பரேஷனோட இதை கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அண்ட் தேர் லோகோ. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அதன் சின்னங்கள். கம்பெனி பாருங்க, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எஃப்சிஐ, நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர், கம்பெனி லோகோ இங்கே போட்டிருக்காங்க. தென் ஓஎன்ஜிசி இந்த நியூ டெல்லி அதனோட சிம்பிள். தென் டூரிசம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அதனோட சிம்பிள் லோகோ. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் ஒரு மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படக்கூடியது தான் பொதுக்கழகம் அப்படின்னு சொல்ல பப்ளிக் கார்பரேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனி. மீனிங் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. இப்போ கவர்மெண்ட் இந்த அரசு நிறுவனங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில். பாருங்கள், a government company is defined under section 245 of the Companies Act 2013 as any company in which not less than 51% of paid up share capital is held by the central government or by any state government or governments, or partly by the central government and partly by one or more state governments, and includes a company which is a subsidiary company of such a government company. என்னன்னா 2013ஆம் ஆண்டு நிறுவனச் சட்டம் பிரிவு 245 கீழே அரசு நிறுவனம் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்ன வரைவிலக்கணம் மீனிங் இது டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுகள் தனித்தனியாகவோ, மைய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தனித்தனியாகவோ இல்லை ரெண்டும் சேர்ந்தோ கூட்டாகவோ ஒரு நிறுவனத்தின் பங்கு முதல்ல குறைந்தபட்சம் பெய்டப் ஷேர் கேபிட்டலில் லெஸ் தென் அப்படின்னு பாருங்க, இங்கே பாருங்க, எனி கம்பெனி இன் விச் நாட் லெஸ் தென் 51% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். 51% மேல், குறைவாக இல்லாமல் 51% மேல் மைய அரசோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லாது ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநில அரசுகளோ, ஓகேயா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து கூட இருக்கலாம். அந்த மாதிரி உருவாக்கும் நிறுவனம் தான் 51% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை 2 பேர்கிட்டையுமோ இல்லை ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்டேயோ அப்படியே அவருக்கு நிறுவனத்தோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு, 51%க்கு மிகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, கவர்மெண்ட் கம்பெனி. 51%க்கு குறையாமல் இருக்கணும், 51%க்கு மேல். ஓகேயா, நாட் லெஸ் தென் 51%, குறையக்கூடாது, 51%க்கு குறையக்கூடாது. ஓகேயா. தென் அரசு நிறுவனம். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இயல்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட். நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சுருக்கணும். ஏ கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ஃபார்ம்டு த்ரூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 and is subject to the provisions of this act like any other company. 1956ஆம் ஆண்டு நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு அல்லது முந்தைய நிறுவன சட்டங்களின் கீழ் பதிவு செஞ்சுருக்கணும். மைய அரசு நேரடியாகவோ அதுக்கு முன்னாடி 1956 கம்பெனிஸ் ஆக்ட் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்பெனி சட்டத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். ஹவவர் த central government may direct that any of the provisions of the Companies Act shall not apply to a government company or shall apply with certain modifications. இது வந்து அரசு நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அது நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சுருக்கணும். மைய அரசு நேரடியாகவோ நிறுவன சட்டத்தின் விதிகளின் கீழ் அரசு நிறுவனங்கள் அறிவிப்பாணையை வெளியிடுகின்றன. சரியா, நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட்டே வெளியிடலாம், இல்லைன்னா அந்த அறிவிப்பாணை அந்த நிறுவனங்கள் விதிகளின்படி அரசு நிறுவனங்கள் வந்து அறிவிப்பாணையை வெளியிடலாம். தென் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் ஆஃப் கவர்மெண்ட்.
இதில் வந்து அரசின் நிர்வாக முடிவு. A government company is created by an executive decision of a government without seeking the approval of parliament or the state legislature. இதில் என்னன்னா, பாராளுமன்றமோ அல்லது சட்டசபையின் அங்கீகாரம் இல்லாமலோ அரசு நிறுவனத்தை அரசாங்கம் நிர்வாக முடிவின் கீழ் அமைக்கலாம். நம்ம டிபார்ட்மெண்டல் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து எதில் சொன்னோம், நம்ம ஒரு பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பொதுக்கழகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது, பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இல்லாமல் வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த நிர்வாகம் அரசு நிறுவனத்தை அரசாங்க நிர்வாக முடிவின் கீழ் அமைக்கலாம். தென் செப்பரேட் லீகல் என்டிட்டி, நீடித்த நிலைத்த தன்மை. A government company is a legal entity separate from the government. இது வந்து அரசாங்கத்திடமிருந்து அரசு நிறுவனம் தனித்த சட்டப்பூர்வ தன்மையுடைய ஒரு அமைப்பு. It can acquire property, can make contracts and can file suits in its own name. இது வந்து கவர்மெண்ட்டோட அரசு நிறுவனம் அப்படின்னா கவர்மெண்ட்டோடதே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 51% தான் அவங்ககிட்ட இருக்கு, மீதி 49 வந்து வெளியில இருக்கும். அப்போ இது வந்து முழுமையாக அரசு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் கம்பெனியோட அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை. அதனால் அவங்க வந்து அந்த நிர்வாகத்தின் முடிவிலேயே அவங்க வந்து முடிவு எடுக்க முடியும். தனது சொந்த பெயரிலேயோ சொத்துக்களை வாங்கலாம், உடன்படிக்கையும் செய்ய முடியும் அவங்களால. இது வந்து தனித்த சட்டப்பூர்வ தன்மை உடையது. அரசாங்கத்திடமிருந்து அரசு நிறுவனம் தனித்து செயல்படும். தென் whole or majority capital provided by government. இதில் என்னன்னா, முழுவதும் அல்லது பெரும்பான்மையான மூலதனத்தை அரசு வழங்குகிறது. The whole or majority அட்லீஸ்ட் 51%. நம்ம படிச்சிருக்கோம் அதனோட பெய்டப் கேபிட்டல் நாட் லெஸ் தென் 51% அப்படின்னு. அப்போ இதில் வந்து பெய்டப் கேபிட்டல் 50%க்கு மேலே யார்கிட்டருந்து வருது அப்படின்னா கவர்மெண்ட் இருந்து. கேபிட்டல் ஆஃப் த கவர்மெண்ட் கம்பெனி இஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட், பட் த ரெவென்யூஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் நாட் டெபாசிட்டட் இன்டு த ட்ரெஸரி. ஆனால் இந்த கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து ட்ரெஸரியில் டெபாசிட் பண்ணணுங்கிறது கிடையாது. தென் மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் டைரக்டர்ஸ், பெரும்பான்மையான அரசு இயக்குநர்கள். இது being in possession of a majority of share capital, the government has authority to appoint majority of directors on the board of directors of a government company. அரசு நிறுவனத்தின் அரசாங்கமே பெரும்பான்மையான மூலதனத்தை வழங்குறதுனால இயக்குநர்களையும் நியமிக்கும் அதிகாரம் அரசுக்கு இருக்கு. அவங்க வந்து அதிகமாக கேபிட்டல் கொடுக்கறதுனால அந்த டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கவர்மெண்ட் கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். ஓகே. தென் ஓன் ஸ்டாஃப், அவங்க சொந்த அலுவலர்கள். A government company has its own staff except government officials who are sent to it on deputation. Its employees are not governed by civil services rules. இதில் வந்து அரசு நிறுவனங்கள் சொந்தமாக அலுவலர்களை நியமிக்குது. மேலும் அரசு அலுவலர்களை பணிமாறுதலில் செல்வதை தவிர்க்கிறது. அதன் பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களின் விதிகள் பொருந்தாது. அப்போ அரசு நிறுவனத்தின் ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்கள் அல்ல. They are not government employees. Yeah, the employees of the government company is not an employee of government. Government employees கிடையாது. அவங்க வந்து A government company has its own staff. இவங்க அந்த நிர்வாகத்தால் நியமிக்கப்படுபவர்கள், அரசாங்கத்தால் நியமிக்கப்படுபவர்கள் இல்லை, நிர்வாகத்தால் நியமிக்கப்படுவாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எப்படி மாறிட்டே இருப்பாங்களோ அது மாதிரி இவங்க வந்து அந்த மாதிரி மாறுதல்கள் இவங்களுக்கு கிடையாது. இட் எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் கவர்ன்டு பை சிவில் சர்வீஸ் ரூல்ஸ். இவங்க வந்து அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து அரசு ஊழியர்களின் விதிகளை பின்பற்றணுங்கிறதுல அது பொருந்தாது. ஓகே. then free from procedural controls, நடைமுறை கட்டுப்பாடு இல்லை. A government company is free from budgetary, accounting and audit controls applicable to government undertakings. இதில் வந்து அரசு நிறுவனங்கள் வரவு செலவு திட்டம், கணக்கியல் மற்றும் தணிக்கை கட்டுப்பாடு போன்றவற்றிலிருந்து விடுபட்டு குறுக்கீடு இன்றி செயல்பட முடிகிறது. ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறப்ப அவங்க தாக்கல் செய்யணுங்கிறது கிடையாது. ட்ரெஸரியில் வந்து அதை அவங்க வருமானத்தை ட்ரெஸரிக்கு அனுப்பணும்னு இல்லை, அதே மாதிரி கணக்கேடுகளை வந்து கவர்மெண்ட் பார்க்குங்கிறது கிடையாது. அதனால் இவங்க வந்து ப்ரொசீஜரல் கண்ட்ரோல், நடைமுறை கட்டுப்பாடு இல்லாமல் ஃப்ரீயாக செயல்பட முடியுது. தென் அக்கௌண்டபிலிட்டி டு த பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம் சட்டமன்றத்திற்கு பொறுப்பு.
The annual report of a government company is placed before the parliament or the state legislature. இது வந்து பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்தில் வந்து அரசு நிறுவனத்தின் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆண்டறிக்கை அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட். அந்த வருஷத்துல என்னென்ன செயல்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆண்டறிக்கை வந்து பார்லிமெண்ட்லயோ அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ அவங்க அதை சமர்ப்பிக்கணும். ஓகே சில்ட்ரன், நம்ம இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் கம்பெனி பப்ளிக் கார்பரேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். கவர்மெண்ட் கம்பெனியோட டெஃபினிஷன், மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.